அமெரிக்காவில் வாரன் பஃபெட் அவர் ஒரு நிறுவனம் நடத்துகிறாரு, பெர்க்ஷயர் ஹாத்வே. சிறு முதலீட்டாளர்களுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போனஸ் கனஸ்லாம் கொடுக்குறதே கிடையாது. அந்த பெர்க்ஷயர் ஹாத்வே என் வாயால் சொல்லலை, ஒரு ஷேர் என்ன விலைன்ட்டு நீங்கள் கூகுளில் அடிச்சு பாருங்கள், அது தெரியும் என்ன விலைன்ட்டு. Book your next holiday at Grand Royal Tours. Milky Mist condensed milk, the magic behind your dessert. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள், டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இருக்காங்கல்ல, நிறைய பேர் வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டோட நிலைமை என்னவா சார் இருக்கும்? உலகத்திலேயே மிகச்சிறந்த அபரிதமான லாபம் கொடுத்த பங்குச்சந்தை எதுன்னு கேட்டிங்கன்னா அது. ஆனால் உலகத்திலேயே அதிகபட்சமாக எஃப்ஐ எந்த நாட்டில் விற்றுருக்குறாங்கன்னா அந்த நாட்டில் விற்றுருக்குறாங்க. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இருக்குது. இதில் இப்போ இருக்க முதலீட்டாளர்கள் எதில் கவனம் செலுத்தினா சிறப்பாக இருக்கும் சார்? அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிகமான விலை கொடுத்து வாங்கினா அதில் ரிஸ்க் அதிகம்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நீங்கள் அதிகமாக விலை கொடுத்து வாங்குறீங்களா, அதில் தான் ரிஸ்க்கு கம்மி. அடுத்து 10 வருஷத்துக்கு இந்த ஒரு செக்டார் பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னா அது என்னவா சார் இருக்கும்? ஒரு நான் தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு சில பதில்கள்லாம் சொல்லுவாங்க. பாருங்க, கார்லாம் வந்து பெட்ரோல் டீசல் விலைலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, எலக்ட்ரிக் வெஹிக்கல்லாம் நல்லா போகும், அதில் பேட்ரி கம்பெனி ஷேர்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், எது தங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எது தங்கன்ற கண்டுபிடிக்கிறது புதுசால்தான் கிடையாது. ஆனால் தங்கத்துக்கு உண்டான விலை தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அதை போல் 10 மடங்கு காசு கொடுத்துட்டிங்கனாக்கா அதில். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் கட் இருந்துச்சு. இப்போதைக்கு டிமாண்ட் வந்து கரண்ட்டுக்கு இருக்குது. ஸோ யூபிஎஸ்லாம் எல்லா வீட்லேயும் மாட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் பேட்டரி கம்பெனி வாங்க போகிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி நான் பார்த்தேன். இந்த பவர் கட் வந்து இந்தியா முழுக்க இருக்குதானா? இல்லை, இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேட்டரி விற்று ஒரு கம்பெனி வந்து பெரிய லாபம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இந்த பவர் கட்டு அப்படிலாம் வந்து இதெல்லாம் ஒரு டெம்பரரி இஷ்யூ. ஸோ இந்த டெம்பரரி இஷ்யூ வச்சு நீங்கள் எதையாவது நீங்கள் பண்ண போனீங்கன்னால் அது ஒரு பெரிய பலன் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கடந்த 5 ஆண்டு காலமாக வந்து 0 ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குது. அதே போல் பேங்கிங்கில் பார்த்திங்கன்னா HDFC பேங்க்கு, கொட்டாக் பேங்க்கெல்லாம் கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக 0 ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. இண்டஸ்ட்ரியல் யூனிலிவர், ஐடிசி உட்பட கடந்த 3 வருஷமாக 0 ரிட்டர்னு, இண்டஸ்ட்ரியல் யூனிலிவர் 5 வருஷமாக 0 ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. அந்த கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்ப்பரேட் ரிசல்ட்டெல்லாம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பங்குச்சந்தைகள் மேலே போகும். வணக்கம் சார். வணக்கம். மார்க்கெட் சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு புல் ரன்ல இருக்க மாதிரி ஒரு சிம்டம்ஸ் காட்டுது சார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், மார்க்கெட் என்ன நிலையில் சார் இருக்குது? நம்ம மார்க்கெட் வந்து புல் ரன்னில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த முதலீடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, நம்மளை வந்து ஒரு நாய் துரத்திக்கின்னு இருக்குது. அந்த நாயை விட நம்ம வேகமாக ஓடினா மட்டும்தான் நம்மளால் தப்பிக்க முடியும். அதே போல் பொருளாதாரத்தில் இன்ஃப்ளேஷனுங்கிற நாய் நம்மளை துரத்திக்கின்னு இருக்குது. அப்போ நம்முடைய முதலீடு எல்லாமே வந்து அந்த இன்ஃப்ளேஷனை விட அதிகமான ரிட்டர்ன் வரணும். வந்தால் தான் அந்த முதலீடு வந்து ஒரு நல்ல லாபகரமான முதலீடு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் விவரமாக சொல்லணும்னு சொன்னாக்கா, NSE நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா வந்து 1995 ஆரம்பித்தாங்க. வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 31 வருஷம் முடியுது. இந்த ஒரு 31 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் பார்த்திங்கன்னா அது இயர்லி கேண்டல்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வருஷம் முழுக்க, அந்த ஒரு வருஷம் முழுக்க அது பாசிட்டிவில் இருந்ததா நெகட்டிவில் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து பாசிட்டிவில் தான் இருந்தது. ஏதோ ஒரு சில ஆண்டுகள் நெகட்டிவாகவும் இருந்திருக்கு, பட் அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது ரொம்ப அதிகபட்சமாக அது வந்து ரெட் கேண்டல்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலாக. மார்க்கெட்டு வந்து ஜனவரி 1 டிசம்பர் 31 அது வந்து கீழே இருந்ததுன்னா ரெட் கேண்டில் சொல்லுவாங்க, மேலே இருந்ததுன்னா க்ரீன் கேண்டில் சொல்லுவாங்க. அந்த லார்ஜஸ்ட் ரெட் கேண்டில் எப்போ வந்ததுன்னு சொன்னால் அந்த 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ். உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் பெருமளவு இறங்குச்சு. நம்முடைய பங்குச்சந்தைகளும் கிட்டத்தட்ட 50% இறங்கியிருந்தது. அதுக்கு அடுத்ததாக செகண்ட் லார்ஜஸ்ட் ரெட் கேண்டில் எப்போ இருக்குதுன்னா 2026 தான் இருக்குது சார். நடுவில் இப்போ இந்த கொரோனாலாம் வந்துச்சு சார். அப்போ கூட இல்லை. அது எப்படின்னா, நீங்கள் கரோனா வைரஸ் வந்து எப்படின்னா ஒரு மார்ச் மாதம் வந்துருக்குது, ஜூலை ஆகஸ்ட்டில் சரியாக போச்சு, அக்டோபர் நவம்பரில் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அந்த கொரோனா வைரஸ் வருஷம் கூட பார்த்திங்கன்னா ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ளஸில் தான் க்ளோஸ் ஆச்சு, மைனஸில் க்ளோஸ் ஆகலை. அது வந்து ஒன்று. ரெண்டாவது, கடைசியாக எப்போ வந்து அந்த ரெட் கேண்டில் வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2015. அது கூட ஒரு சின்ன ரெட் கேண்டில் தான். ஸோ 2015க்கு அப்புறமா 2026 இன்னும் முடியல. இன்னும் டிசம்பர் 31 வர்றதுக்கு இன்னொரு 4-5 மாதம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ரெட் கேண்டலாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன எப்படின்னா, இந்த சிறு முதலீட்டாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு அந்த மாதிரி ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க. அது வந்து ஓரளவு கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒட்டுமொத்த சந்தைகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து நிஃப்டி அல்லது சென்செக்ஸ் அதை பற்றி மட்டும்தான் பேசணும். இந்த நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% மேலே கீழே இறங்கி தான் இருக்கிறோம். ஜனவரியிலேருந்து இன்னைக்கு இயர் டு டேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஜனவரி 1லேருந்து இன்னைக்கு வரைக்கும்
திஸ் அ செகண்ட் லார்ஜஸ்ட் ரெட் கேண்டில். இதுதான் இப்போது அங்கே இருக்கிற நிலைமை. இதுக்கு மேலே தொடர்ந்து இறங்குமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். க்ரூட் ஆயில் வந்து கடந்த 6 நாட்களாக தொடர்ந்து அமெரிக்கா வந்து ஈரான் மேலே சண்டை போட்டுருக்குறாங்க. ஆனால் இருந்தாலும் க்ரூட் ஆயில் வந்து ஒரு $85 லெவல்லே தான் ஸ்டெடியாக நிற்குது. அது வந்து பெருசாக வந்து ஏற்றம் அடையலை. இந்தியாவை நோக்கி ஒரு கிட்டத்தட்ட $50 பில்லியன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆர்பிஐ சில மெஷர்ஸ்லாம் எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பொதுவாகவே நம்முடைய பங்குச்சந்தைகள் எப்படின்னா அந்த தீபாவளி கிட்ட வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் பொருளாதாரம் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கும் அந்த தீபாவளியை ஒட்டி. அந்த தீபாவளி வந்து இந்த வருஷம் நவம்பர் மாதம் வருதுன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னிலேருந்து நவம்பர் வரைக்கும் ஓரளவுக்கு பங்குச்சந்தைகள் இருக்கும். ஸோ நிபுணர்கள் பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த நிஃப்டி வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு டிசம்பருக்குள்ளார ஒரு 26,000 போயிடும். அது 26,000 போனாலுமே இந்த வருஷத்தோட கேண்டில் ரெட் கேண்டில் தான் இருக்கும். பங்குச்சந்தைகள் வந்து ஓகே நல்லா இருக்குது, பட் ரொம்ப நல்லா இல்லை, ரொம்ப மோசமாகவும் இருக்காது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ இருக்குது. சார், இப்போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இன்னமும் நிறைய பேர் வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டோட நிலைமை என்னவா சார் இருக்கும்? ஒரு காலத்துலங்க வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கொஞ்சம் விற்றாலே பங்குச்சந்தைகள் பெரிய லெவலில் இறங்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து அப்படி இல்லை. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நிறைய பங்குகளை விற்கிறாங்க. விற்றாலுமே வந்து உள்நாட்டு முதலீட்டாளர்கள் வந்து இப்போது பெரிய அளவில் ஆர்வம் காமிச்சு இந்த எஸ்ஐபி மூலமாக நிறைய பேர் வந்து பணத்தை முதலீடு பண்ணுறாங்க. போன மாதம் கூட கிட்டத்தட்ட 31,000 கோடி எஸ்ஐபி மூலமாக வந்திருக்குது. இந்த எஸ்ஐபி மூலமாக தொடர்ந்து சிறு முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணுறதுனால அந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்கிறதுனுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு உலகத்திலேயே மிகச்சிறந்த பங்குச்சந்தை, அபரிதமான லாபம் கொடுத்த பங்குச்சந்தை எதுன்னு கேட்டிங்கன்னா அது சவுத் கொரியா. ஆனால் உலகத்திலேயே அதிகபட்சமாக எஃப்ஐ எந்த நாட்டில் விற்றுருக்குறாங்கன்னா அந்த நாட்டில் தான் விற்றுருக்குறாங்க. அந்த உள்நாட்டு மக்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அந்த பங்குச்சந்தைகள் நல்லாயிருக்கு. சார், இப்போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் போனாலுமே பிரச்சனை கிடையாது, நான் எஸ்ஐபி மூலமாக பணம் வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம பேசின ஒரு வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க எஸ்ஐபியில் எப்படி பணம் வருது, ஒரு மாதத்தில் வர்றவன் வெளியே போகிறான், திரும்ப அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இன்னொருத்தவங்க வராங்க, இந்த மாதிரி தான் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இது எப்படி சார் பார்க்குறது? பாசிட்டிவ் சைனாக பார்க்குறதா இல்லை எப்படி சார் பார்க்குறது? பங்குச்சந்தைக்கு காசு வேணும். அந்த பணம் வந்து பங்குச்சந்தையில் போகிறதுனால பங்குச்சந்தைக்கு பெருசாக விழாமல் காப்பாற்றிடலாம். மியூச்சுவல் ஃபண்டுக்கு பணம் வேணும். அது ஏற்கனவே இருக்கிறவங்களே தொடர்ந்து எஸ்ஐபி போட்டால் அதனால் என்ன, இல்லை பாதி பேர் எஸ்ஐபி நிறுத்திட்டு புதுசாக பாதி பேர் உள்ளே வந்தால் நமக்கு என்ன வந்தது? ஒட்டு மொத்தத்தில் பணம் வருது. லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இருக்குது. இதில் இப்போ இருக்க முதலீட்டாளர்கள் எதில் கவனம் செலுத்தினா சிறப்பாக இருக்கும் சார்? இது வந்து இப்போன்னு இல்லை, எப்பவுமே வந்து ஒரு ரூல் தெரிஞ்சுக்குங்க. லார்ஜ் கேப்புங்கிறது வந்து லோ ரிஸ்க் லோ ரிவார்ட், மிட் கேப்புங்கிறது மீடியம் ரிஸ்க் மீடியம் ரிவார்ட், ஸ்மால் கேப்புங்கிறது ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட். பொதுவாக ஒரு ரேலி அப்படின்னு வரும்போது ஜென்ரலாக வந்து லார்ஜ் கேப் தான் முதல்ல மேலே போகணும், அதுக்கப்புறம் மிட் கேப் மேலே போகணும், அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் மேலே போகணும், அதுக்கப்புறம் மைக்ரோ கேப் சொல்லுவாங்க, அதெல்லாம் மேலே போகும். எல்லாம் மேலே போகும்போது அப்போ தான் ஒரு பெரிய கரெக்ஷன் வரும், பங்குச்சந்தைகள் கிராஷ் ஆகும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக எப்படி நடக்குதுன்னா அந்த ரூல் புக்கை ஃபாலோ பண்ணலை. மிட் கேப் ஸ்மால் கேப் தான் முதல்ல மேலே போகுது. கடந்த சில ஆண்டுகளாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை விற்றுட்டு தொடர்ந்து வெளியே போயின்னு இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே வர்றது வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சிறு முதலீட்டாளர்கள். சிறு முதலீட்டாளர்கள் வரவங்க வந்து பெரும்பாலும் லார்ஜ் கேப்பில் போட மாட்டாங்க. அது வந்து ஒரு சைக்காலஜி. இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். சார், நான் சிறு முதலீட்டாளர் சார் அப்படின்னு ஏதாவது பங்குகளை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுப்போமே. ஒரு ஷேர் 2,000 ரூபாய் இருக்குது. சார், எவ்வளோ சார் முதலீடு பண்ண போகிறீங்க? 10,000 ரூபாய் முதலீடு பண்ண போகிறேன். ஸோ இந்த ஷேர் 2,000 ரூபாய் போதுங்க, ஒரு 5 ஷேர் வாங்கிக்கோங்க அப்படின்னா வாங்க மாட்டார். சார், 2,000 ரூபாயா? அதையே ஒரு 10 ரூபாய்க்கு போதுன்னு வச்சுங்களேன் ஒரு ஷேரு, அது 1000 ஷேர் வாங்குவார். ஸோ இந்த சிறு முதலீட்டாளர்களுக்கு சைக்காலஜிக்கல் என்னென்னா விலை அதிகமாக இருக்கக்கூடாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிகமான விலை கொடுத்து வாங்கினா அதில் ரிஸ்க் அதிகம்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா நீங்கள் அதிகமாக விலை கொடுத்து வாங்குறீங்களா அதில் தான் ரிஸ்க்கு கம்மி. இதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து குறைவாகவே இருக்கிற மாதிரி வச்சுப்பாங்க. அமெரிக்காவில் வாரன் பஃபெட் உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு நிறுவனம் நடத்துகிறாரு, பெர்க்ஷயர் ஹாத்வே அப்படின்ட்டு. அவர் இந்த மாதிரி சிறு முதலீட்டாளர்களுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போனஸ் கணஸ்லாம் கொடுக்குறதே கிடையாது. அந்த பெர்க்ஷயர் ஹாத்வே என் வாயால் சொல்லலை, ஒரு ஷேர் என்ன விலைன்ட்டு நீங்கள் கூகுளில் அடிச்சு பாருங்கள், அது தெரியும் என்ன விலைன்ட்டு. செக்டார் வைஸ் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் சார். எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புல்ரன் மாதிரி தான் சார். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து ரெட்லேயே பார்த்துட்டு ஒரு சின்ன க்ரீன் பார்த்துன்னு ஒரு புல்ரன் வரப்போகுதோ, ஒரு பாசிட்டிவாக மார்க்கெட்டை நம்ம அப்ரோச் பண்ணலான்ற நிலமை வந்திருக்கு. ஸோ இது இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மார்க்கெட் வந்து உச்சம் தொடுமா இல்லைன்னு தெரிலன்னு சொன்னீங்க. என்னென்ன ரிஸ்க்கு சார் இருக்குது இன்னும் நம்ம மார்க்கெட்ஸுக்கு வர்றதுக்கு? முதல்ல நல்ல விஷயங்கள் ஒன்று ஒன்றா சொல்லணும். ஒன்று,
இந்த க்ரூட் ஆயில் விலை ஓரளவு இந்த $120 போனது அவ்வளோ இல்லாமல் கொஞ்சம் இறங்கி இருக்குது. தங்கம் விலை வந்து குறைவாக இருக்குது. நம்முடைய அந்நிய செலவணி பார்த்திங்கன்னா நம்ம தங்கத்துக்கும் கச்சா எண்ணெய்க்கு தான் அதிகமாக செலவு பண்ணுறோம். ரெண்டாவது, இந்த ரிசர்வ் பேங்க் சில நடவடிக்கைகள்லாம் எடுத்து ஒரு $50 பில்லியன் உள்ளே வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி வந்ததுனால் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து கூடும். அடுத்தது சொன்ன மாதிரி தீபாவளி வரும்போது பொதுவாகவே வந்து பொருளாதாரம் வந்து ஒரு நல்ல நிலையை நோக்கி போகும். இதெல்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து பங்குகளை வித்தீனா வராங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு விற்க போகிறாங்க அப்படின்றது தெரியாது. அடுத்தது எனி டைம் வந்து அங்கே ஈரானில் ஒரு எல்லை மீறி போச்சுனால் இந்த க்ரூட் ஆயில் திரும்ப $100 $120 போச்சுன்னு சொன்னால் அப்போது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதகம் இருக்கும். நம்ம 2 பேர் பேசின வீடியோவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி செமிகண்டக்டர் அதோட டிமாண்ட் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. இந்தியாலேயும் அவ்வளோவா கிடையாது, செமிகண்டக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்து 10 வருஷத்துக்கு இந்த ஒரு செக்டார் பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னா அது என்னவா சார் இருக்கும்? இல்லை, இப்போதைக்கு செமிகண்டக்டர் தான். அந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி தான் கடந்த சில ஆண்டுகளாக ஒரு ரொம்ப மிகப்பெரிய லெவலில் இருக்குது. அதுதான் அடுத்த சில ஆண்டுகளுக்கும் இருக்கும்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. பல செமிகண்டக்டர் சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ் எல்லாமே 5 மடங்குலேருந்து 10 மடங்கு வரைக்கும் விலை வந்து ஏற்றம் இருக்குது. அதையும் தாண்டி அடுத்த 10 ஆண்டுகளில் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து யாருக்கும் தெரியாது. அது தெரிஞ்சால் நம்ம புத்திசாலிட்டு நம்மளை அதில் முதலீடு பண்ணிடலாம் இல்லையா. ஒரு செக்டர் வந்து நல்லா இருக்குதுன்னு எப்போ தெரியும்னா அது ஓரளவுக்கு நல்லா ஏறினதுக்கு அப்புறம் தான் இன்னும் ஏறும் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி வந்து எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நான் தான் புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு சில பதில்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள், கார்லாம் வந்து பெட்ரோல் டீசல் விலைலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது, எலக்ட்ரிக் வெஹிக்கல்லாம் நல்லா போகும், அதில் பேட்ரி கம்பெனி ஷேர்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் பெட்டர் டு பை எ பேட் பிஸ்னஸ் அட் எ குட் ப்ரைஸ் தென் பையிங் எ குட் பிஸ்னஸ் அட் எ பேட் ப்ரைஸ். இந்த துறை நல்லா இருக்கும் அப்படின்னாக்கா அந்த துறைக்கு அதை விட அது எவ்வளோ கேட்கணுமோ அதை போல் 10 மடங்கு காசு கேட்பாங்க. அப்போ என்னாகும், அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோம்னா அது நல்லா இருந்தாலுமே அதில் வந்து ஒரு பெரிய லாபம் வந்து வராது. சில வியாபாரங்கள் வந்து நல்லா இருக்காது, பட் இருந்தாலும் அது ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஸோ எப்படி சொல்கிறதுனா, சார் இது தங்கம் சார் 1 கிராமுக்கு 10 லட்சம் கொடுங்க சார்னா கொடுக்க முடியாது. ஆனால் இதே தகரம் சார், தகரம் வந்து 1 கிலோ 10 ரூபா போகுதுன்னா அதே 5 ரூபாய் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம், அப்போ அதில் லாபம் வரும். ஆனால் இது தங்கம் சார்னு 1 கிராமுக்கு 10 லட்சம் கொடுத்து வாங்கினோம்னா அது நமக்கு லாபம் வராது. ஸோ இப்போ நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், எது தங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எது தங்கன்ற கண்டுபிடிக்கிறது புதுசால்தான் கிடையாது. ஆனால் தங்கத்துக்கு உண்டான விலை தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அதை போல் 10 மடங்கு காசு கொடுத்துட்டிங்கனாக்கா அதில் லாபம் பார்க்க முடியாது. தங்கத்துக்கு 1 கிராம்னா 1 கிராமுக்கு நம்ம 12,000 கொடுக்கலாம் அப்படின்னா 1,20,000 கேட்குறாங்க. சார் தங்கம் சார் 1,20,000 சார் அப்படின்னாங்க. 1,20,000 கொடுத்து நம்ம தங்கத்தை வாங்கணும்னா 1 கிராமு நம்ம எந்த காலத்தில் நமக்கு ப்ராஃபிட் வரும்? அதனால தான் பங்குச்சந்தை ரிட்டர்ன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக வந்து நம்மளால் ரிட்டர்ன் பண்ணிட முடியாது. இதில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் கட் இருந்துச்சு. அந்த டைமில் இன்வெஸ்டர்ஸ் சில பேர் சார், அதாவது எனக்கு தெரிஞ்ச சில ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பேசிக்கிட்டது என்னென்னா, இப்போதைக்கு டிமாண்ட் வந்து கரண்ட்டுக்கு இருக்குது, ஸோ யூபிஎஸ்லாம் எல்லா வீட்லேயும் மாட்டிக்கிட்டே இருக்காங்க, நான் பேட்டரி கம்பெனி வாங்க போகிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி நான் பார்த்தேன். டிமாண்ட் இருக்க பொருள் மேலே நம்ம வந்து பெட் கட்டணும், அதாவது நம்ம காசை போட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக பயங்கரமான லாபம் தான் தரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. இது ஒரு கரெக்டான மைண்ட் செட்டா சார்? அது கரெக்டு தாங்க. ஆனால் பாயிண்ட் என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட் வில் ஆல்வேஸ் திங்க் அட்லீஸ்ட் 6 months அஹெட் ஆஃப் த எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பங்குகளை இன்றைக்கி இப்போ வாங்குறீங்க, எப்போ விற்க போகிறீங்க? மேபி 1 வருஷம் கழிச்சு விற்கிறீங்கன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ இந்த பங்குகளை நீங்கள் வாங்குறீங்க இல்லையா, இப்போ நாட்டில் என்ன நிலமன்றதை நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் எப்போ விற்க போகிறீங்க? 1 வருஷம் கழிச்சு. அப்போ விற்கும்போது நல்ல ரேட் இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த விற்கும்போது பொருளாதாரம் என்ன சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆண்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா பவர் கட் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்து பல காரணங்கள் சொல்லலாம். ஒன்று, இந்த குளோபல் வார்மிங்னு சொல்லிட்டு நம்மலாம் வந்து இப்போ நேற்று கூட ஏதோ ஒரு டெலிவிஷனில் பார்த்தேன், மே மாதம் நமக்கு கத்திரி வெயில்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து அதிகபட்சமாக இருக்கும் வெயில். ஜூலை மாதம் இந்த தடவை வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ இது பருவநிலை மாற்றங்களால் இது நடக்குது. இது வந்து ஒன்று. ரெண்டாவது, தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்போது அந்த பழைய ஆட்சி தொடர்ந்து இருந்தால் அவங்க இதெல்லாம் கொஞ்சம் ஃபோர்காஸ்ட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுருப்பாங்க கரண்ட்டே அவங்க வந்து வாங்கலாம் மற்ற மாநிலங்கள்லேருந்து. ஸோ இது புது ஆட்சி மாற்றம் வந்ததால் வந்து புதுசாக வந்தவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும், அதுக்குள்ளார இந்த பிரச்சனை வந்துடுச்சு. ஸோ இது வந்து ஒரு காரணம். சரி, இன்றைக்கி போய் வாங்குறீங்க. இந்த பேட்ரி வந்து இந்த பவர் கட் வந்து இந்தியா முழுக்க இருக்குதானா? இல்லை, இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்குது.
ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேட்டரி விற்று ஒரு கம்பெனி வந்து பெரிய லாபம் பண்ண முடியாது. சரி, ஒரு வேலை இப்போ கொஞ்சம் விற்குதுன்னு வச்சுப்போம். இப்போ ஆல்ரெடி பேட்டரி அங்கே அதிகமாக விற்றுன்ட்ருக்கோம், அந்த பேட்டரி கம்பெனி விலைலாம் ஏறிட்டுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் அதிகமான விலை கொடுத்து தான் வாங்குறீங்க. நீங்கள் எப்போ விற்க போகிறீங்க? ஒரு வருஷம் கழிச்சு விற்க போகிறீங்க. ஒரு வருஷம் கழிச்சு இப்போ புதுசாக வந்துருக்கிற ஆட்சிக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஆனால் நமக்கு பவர் கட் இருந்தாக்கா பொதுமக்களோட அதிருப்தி நம்ம பேர் திரும்பும். நம்ம ஆட்சிக்கு எதிர்காலத்தில் ஆபத்து வரும். போன வருஷம் தான் கோட்டை விட்டுட்டோம், இந்த வருஷம் நம்ம கோட்டையை விடக்கூடாதுன்னு ரொம்ப உஷாராக வந்து தேவையான அளவுக்கு கரண்ட்டெல்லாம் கரெக்டாக பக்காவாக வாங்கி வச்சுருவாங்க. அப்புறம் வெயிலும் இந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சு கொஞ்சம் கூலாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அடுத்த வருஷம் யாரும் பேட்டரி வாங்க மாட்டாங்க. இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது அதிகமான விலையை கொடுத்து வாங்கினேன். நீங்கள் அடுத்த வருஷம் விற்கும்போது என்னாகும்? ரொம்ப கீழே இருக்கும் விலை, கீழே இருக்கலாம். ஸோ அதனால் வந்து எப்பவுமே வந்து யூ மஸ்ட் திங்க் ஒரு நீங்கள் எப்போ விற்க போகிறீங்களோ அப்போ என்ன நிலைமை இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த பவர் கட்டு அப்படிலாம் வந்து இதெல்லாம் ஒரு டெம்பரரி இஷ்யூ. ஸோ இந்த டெம்பரரி இஷ்யூ வச்சு நீங்கள் எதையாவது நீங்கள் பண்ண போனீங்கன்னால் அது ஒரு பெரிய பலன் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. கடைசி கேள்வியாக, இந்த 2026 முடிகிறப்போ மார்க்கெட் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுறதை நாங்கள் பார்க்கலாமா? இன்னையிலிருந்து அடுத்த 4-5 மாதங்களுக்கு எல்லாமே நல்லா கைகூடி வந்தால் ஒரு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஆர்பிஐ எடுத்த நடவடிக்கைகளால் $50 பில்லியன் உள்ளே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பெரிய தொகை எதுவும் வரலை. என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி ஆகஸ்ட்லேயோ அல்லது செப்டம்பர்லேயோ நிறைய வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இப்போதைக்கு அதில் வந்து ஒரு தேக்க நிலை அப்படி தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த $50 பில்லியன் நல்லபடியாக வந்துடணும். நம்முடைய ரூபாயும் அப்ரிஷியேட் ஆகணும். கல்ஃப்லேயும் ஈரான் பிரச்சனை வந்து இன்னும் இதுக்கு மேலே பெருசாக போகாமல், குரூட் ஆயில் வந்து இதுக்கு மேலே போகாமல் கொஞ்சம் கீழ் நோக்கி போகணும். ஸோ இது எல்லாத்தையும் மீறி கடைசியாக ஒன்று இருக்குது, ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் நல்ல லாபம் சம்பாதித்தால் அந்த பங்குகளோட விலை ஏறும். அந்த நிறுவனம் சரியாக செயல்படலைன்னு சொன்னால் பங்குகளோட விலை இறங்கும். மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா எனேபிளிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கச்சா எண்ணெய் விலை குறவாக இருந்ததுன்னா பெட்ரோல் விலை கம்மியாக இருக்கும். இப்போ பெட்ரோல் விலை குறவாக இருந்ததுன்னா நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவு பண்ணுற காசு குறையும். அதனால் உங்ககிட்ட கொஞ்சம் சேமிப்பு இருக்கும். அந்த சேமிப்பு வச்சு நீங்கள் கார் வாங்குவீங்க, பைக் வாங்குவீங்க, புதுசாக சட்டை வாங்குவீங்க. அப்போது அந்த கார் கம்பெனி, பைக் கம்பெனி, சட்டை கம்பெனி எல்லாமே அந்த விலை ஏறும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. கடந்த சில ஆண்டுகளாக அந்த லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கடந்த 5 ஆண்டு காலமாக வந்து 0 ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்குது. அதே போல் பேங்கிங்கில் பார்த்திங்கன்னா HDFC பேங்க்கு, கொட்டாக் பேங்க்கெல்லாம் கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலமாக 0 ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. அதே போல் FMCG பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூனிலிவர், ITC உட்பட கடந்த 3 வருஷமாக 0 ரிட்டர்னு, இண்டஸ்ட்ரியல் யூனிலிவர் 5 வருஷமாக 0 ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. இப்போது இந்த நிறுவனங்கள்லாம் வந்து எப்போ வந்து லாபம் அதிகமாக சம்பாதிக்க முடியும்? அதுக்கு உண்டான எனேபிளிங் ஃபேக்டர்ஸ். அதாவது வந்து போன வருஷம் என்ன பண்ணாங்க, அந்த GST வந்து 28% இருந்ததை 18%ன்னு குறைச்சாங்க. அப்போ அது ஒரு பெரிய பூஸ்ட். கார் விலைகள்லாம் நல்லா குறைஞ்சிது. அதனால் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு GST குறைக்கிறாங்களா, இல்லை கார்ப்பரேட் டேக்ஸ் ஏதாவது குறைக்கிறாங்களா, இல்லை மத்திய அரசாங்கத்தில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, ஸோ அதெல்லாம் எதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அந்த கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த வாரத்துக்குள்ளார கார்ப்பரேட் ரிசல்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது ஓரளவுக்கு நல்லா தெரியும். அந்த கார்ப்பரேட் ரிசல்ட்லாம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பங்குச்சந்தைகள் மேலே போகும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். Book your next holiday at Grand Royal Tours. Milky Mist Condensed Milk, the magic behind your dessert. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.